ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் வந்து வேஸ்ட்டாக அந்த மாதிரியான டப்பாலாம் இருக்கும். அதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து பாதியாக அந்த டப்பாவை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நைஃபை வந்து ஹீட் பண்ணி அப்படி கட் பண்ணக்குள்ளே ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டப்பாவுடைய மூடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் இது போல் வச்சு மூடிக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த ரெண்டுமே வந்து நல்லாவே வந்து ஜாயிண்ட் ஆகிடும், கீழே வந்து விழுகவே விழுகாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனுக்காக வந்து ஒரு பிளாக் கலர் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு இதே போல் வந்து 2 கண்ணு மாதிரி வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு சென்டரில் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட் மாதிரி வந்து குட்டியாக வந்து வச்சு விட்டுறேன். அடுத்ததாக வந்து இன்னும் கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான லேஸை வந்து இதுக்கு சுற்றிக்குமே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப்போ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிளிப்பு அப்படி இல்லைன்னா வந்து ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே கூட இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாமா? செகண்ட் ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டப்பா வந்து எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து பாதியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எத்தனை டப்பாவில் வந்து கட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து லென்த்தாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனாக இருக்க சைடு மட்டும் க்ளூ யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி இதே போல் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு பீஸ் வந்து டப்பா வந்து எடுத்துகிட்டு இதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த டப்பாவுக்கு கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அடுத்தது அந்த கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இன்னொரு கார்ட்போர்டையும் அதே சைஸில் கட் பண்ணி இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி செலோ டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்புறமா இதே மாதிரியே இன்னொரு டப்பாவையும் எடுத்துகிட்டு அதையுமே வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயுமே க்ளூ யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவில் அந்த கார்ட்போர்டு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் அந்த கார்ட்போர்டில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டில் வந்து பெயிண்ட் கூட அடிச்சிக்கலாம். இப்போ இது ஃபுல்லுமே வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த டப்பாவுக்கு அந்த மேலே மட்டும் இந்த மாதிரியான ஒரு லேஸ் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி வந்து பெயிண்ட் வந்து அடித்து வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே வந்து பெயிண்ட் வந்து அடிக்கும்போது வந்து அந்த அவுட்லைன் மாதிரி அடிக்கும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதே போலவே அந்த 4 பாக்ஸ்லையுமே வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒரு 6 பீஸ் போல் கட் பண்ணி இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து அப்படியே வந்து வாலில் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா இதுக்குள்ளே வந்து இதை போல் வந்து ஷோ பீஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதான அந்த ஷோ பீஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்து வைக்கும்போது ரொம்பவே வந்து நல்லா இருந்தது பார்க்கும்போது. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? தேர்ட் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டப்பாவுடைய மூடி வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியில் இது போல் வந்து ஒரு ஊசியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதே போல் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே வந்து இந்த டப்பா ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா இதை மாதிரி வந்து இயரிங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதே போலவே இயரிங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தொலையாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபோர்த் ஐடியா வந்து பார்க்கலாமா? இந்த ஐடியாக்காகவுமே வந்து அந்த டப்பாவுடைய மூடி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் பேப்பரை அந்த மூடி சைஸ்க்கு கட் பண்ணி வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மூடிக்கு அந்த 4 கார்னர்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் செடி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 4 பக்கத்துலேயுமே வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு அதை இதே மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரியே வந்து சுற்றிக்குமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வந்து எடுத்துக்கலாம். இதே போல் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி வந்து எண்டு வரையுமே எடுத்துக்கலாம். இதே போலவே ஃபுல்லுமே ரோல் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ரோஸ் வந்து பண்ணிடலாம். இதே போலவே வந்து உங்களுக்கு எத்தனை ரோஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பேப்பர்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ரோஸ் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து ஒரு 4 கலர்ஸில் வந்து ரோஸ் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் கலர் வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பரை இந்த மாதிரி வந்து ஒரு பூந்தொட்டி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வால் ஹேங்கிங் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த டப்பாவோடைய மூடியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். டப்பா மூடி இல்லைன்னா கார்ட்போர்டில் கூட இந்த வால் ஹேங்கிங் பண்ணலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சு இந்த ரோஸ் எல்லாமே வந்து கலர் கலராக வந்து அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த ரோஸ் எல்லாம் வந்து இதை போல் கலர்ஃபுல்லாக ஒட்டினாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரே கலரில் வந்து ரோஸ் வந்து பண்ணியும் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ரோஸுக்கும் அந்த பூந்தொட்டிக்கும் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து கோடு மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த க்ரீன் கலர் பெயிண்ட்லேயே வந்து ஒரு குட்டி குட்டியான வந்து லீவ் ஷேப்பில் வந்து டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு சைடில் மட்டும் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால ஒரு அவுட்லைன் மாதிரி கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஃபெவிகால் எடுத்துகிட்டு இந்த டப்பாவில் வந்து இதே போல் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஃபெவிகாலுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்துகிட்டு அதையுமே வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதை இதே போல் ஆறாம் மடிச்சுட்டு இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கலர் பேப்பரையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா டபுள் சைட் டேப்பையும் வந்து இதே போல் அட்டாச் பண்ணியும் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான், அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக 5th ஐடியா வந்து பார்க்கலாமா? 5th ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 டப்பா எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டப்பாவில் மட்டும் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 டப்பாவையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த டப்பாவில் வந்து ஒரு பக்கத்தில் மட்டும் பிங்க் கலர் பெயிண்ட்டும் இன்னொரு பக்கத்தில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட்டும் அடிச்சுக்கிறேன். ஸோ இதே போல் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இப்படி டேப் பண்ணும்போது சீக்கிரமாகவும் அடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த பெயிண்ட்டும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த டப்பாவில் வந்து பிங்க் கலர் வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற அந்த டப்பாவில் ஒரு க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரில் வந்து ஒரு பெயிண்ட் வந்து இருந்தது. அந்த பெயிண்ட்டை இந்த மாதிரி கீழே வந்து டேப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக அதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு லேஸ் மட்டும் ஒட்டி எடுத்துட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ஒண்டியல் வந்து பண்ணிடலாம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து காயின்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.